நம்ம கூட புதுசா லான்ச் ஆன டிவிஎஸ் ஜூபிட்டரோட 125 தான் இருக்கு. ஸோ இந்த 125ல என்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 கலருமே இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 125 ஸ்கூட்டர்ல என்னலாம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்கூட்டர்ஸும் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க சவுடேஸ்வரி டிவிஎஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் குடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் டிவிஎஸ்ல ஏதாவது பைக் புக் பண்ணணும், ஸ்கூட்டர்ஸே புக் பண்ணணும் அப்படின்னாலும் ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2 ஸ்கூட்டர்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸ் தான் ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 கலரையும் புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூவல் டோன்ல ப்ரவுன் கலர், இது டியூவல் டோன் கிரே. ஸோ இது பார்த்தா வந்துட்டு கிரே மாதிரி தெரியாது, ஒரு ப்ளூ கலந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒயிட் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் மட்டுமே அப்கிரேட் கிடையாது, இன்னும் அடிஷனலாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. பட் எல்இடியில் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே எல்இடி டிஆர்எல் இந்த இடத்துல சின்னதாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆனால் ஹாலஜன் பல்பில் தான் வந்துருது. அண்ட் இந்த எல்இடி ஹெட்லாம்ப்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்இடி டெக் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே பண்ணியிருக்காங்க. ஃபுல் எல்இடி செட்டப்பில் தான், அதாவது அந்த ஹெட்லாம்ப் மட்டும் ஃபுல் எல்இடி செட்டப்பில் வருது. மெட்டல் மேக்ஸ் பாடி அப்படிங்கிறத இந்த ஜூபிட்டரோட 125லையும் டிவிஎஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மெட்டல் வந்து நீங்கள் இந்த பைக்கில் பார்க்கலாம். இந்த இடம் ஃபைபர் தான், பட் சைடில் ஃபுல்லாக நிறைய மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வண்டியோட டியூரபிலிட்டிக்காக தான். அண்ட் இந்த போர்ஷனாக பார்த்தீங்கன்னா மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் போர்ஷன் பார்க்குறப்போ இது வந்துட்டு டியூவல் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் இருக்கிறதுனால இந்த ரியர் பில்லியன் கிராப் ரெயில் இந்த போர்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ 2 கலர்ஸுமே ஒரு கிளாஸ் ஃபினிஷில் தான் வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த போர்ஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகும். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்கூட்டர் வாங்குறவங்க பார்க்குறது என்னன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து 163 mm அன்லாடன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் அடுத்த சேஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் தான். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த சீட் கவரில். சீட்டுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் பேக் ரெஸ்ட்டுமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே சீட்ஸ் என்ன மெட்டீரியலில் இருக்கோ அதே மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் மட்டும் இந்த சீட்டில் வந்துடுது. ஸோ இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர் மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அழுக்காகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த இடத்துல ஃப்ளோர் மேட் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் கால் வைக்கிறப்போ அழுக்காகாது. பட் இந்த போர்ஷன் ப்ரோன் டு டஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பெயிண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு ப்ரௌன் கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர சைடில் பார்க்குறப்போ ஒரு ஜூபிட்டர் 125 அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துடுது. ஸோ இதில் ஐகோ அசிஸ்ட், ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போவுமே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் பல்ப் வந்துடும். பட் ஆனால் எல்இடி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கீழே இந்த இடத்துல சின்னதாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் பிளேட்காக தான். டிவிஎஸ் பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. இங்கேயுமே ஒரு ஒயிட் கலர் ட்ரீட்மெண்ட், இது கீழே ஒரு ப்ரௌன் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் ரெஸ்ட்டுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துருது. ஸோ இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்சரிஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் வந்துருது. ஒரு குரோமில் தான் கிரில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் மட்கார்ட் கட்டியுமே ஒரு பம்பர் வந்துருது. ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் பம்பருமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே குரோமில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராப் ஹேண்டில் ஆட் பண்ணியிருக்காங்க சைடில். ஸோ இது வந்துட்டு சேஃப்டிக்காக நீங்கள் வேணால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டிவிஎஸ்லேருந்து வர ஒரிஜினல் அக்சரிஸ் தான். மார்க்கெட்டில் எவ்வளோ 125cc பைக் இருக்கிறப்போ, அதாவது ஸ்கூட்டர்ஸ் இருக்கிறப்போ நான் எதுக்கு வந்துட்டு இந்த ஜூபிட்டர் 125 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நீங்கள் இருந்தீங்க, இல்லை அப்படிங்கிற ஒரு கொஷினோட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. வைப்ரேஷன்ஸுமே முடிஞ்ச அளவு குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த NVH லெவல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஸ்கூட்டர் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த NVHலாம் பேசுகிறப்போ அப்படியே நம்ம இன்ஜின் பற்றி பேசிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் எக்கோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமோட இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 bhp அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ஒரு ஐகோ அசிஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதில் ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட கம்பைன் ஆகி இது ஒர்க் ஆகிறப்போ 8.5 bhp அண்ட் 11.1 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் என்னலாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த இன்ஜினுக்கு வந்துட்டு டார்க் அசிஸ்ட் மட்டும் இல்லாமல் பவரையுமே அசிஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு 8.5 bhp நார்மலாக 8 bhp ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு 0.5 bhp அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் டார்க்குமே ஒரு 0.6 Nm ஆஃப் டார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் அடுத்த செகண்ட் ஃபீச்சர் இந்த ஐகோ அசிஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்ட் ஸ்டார்ட் ஃபீச்சர். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ஜூபிட்டரோட 110லையுமே கொடுத்துருந்தாங்க. இந்த 125cc இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிராஃபிக்கில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அது எப்படின்னா அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிக்னலில் போயிட்டு நிற்கிறீங்க,
அப்படி நிற்கிறப்போ ஒரு 5 செகண்டுக்கு மேலே வண்டி நின்றுருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிரும். திரும்ப நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக எக்ஸிலேட்டர் இப்படி இப்படி கொடுத்து அப்படி விட்டிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வண்டியில் உட்காரத்துக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 163 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் வந்து 790 mm சீட்டோட லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லாங்கான ஒரு சீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ரொம்பவே பெரிய ஒரு இந்த ஃப்ளோர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லெக் ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது க்ராசரிஸ் ஏதாவது வாங்க போகிறீங்க, இல்லை ஏதாவது வைக்கணும் இந்த இடத்துல அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். இந்த ஹூக் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஹூக் இருக்குது. ஸோ எர்கனாமிக் வைஸ் ஓகே தான். ஏறுறதுக்கு இறங்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விமனாக இருந்தாலும் இது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் உட்காந்திங்கன்னா நல்லா அப்ரைட்டாக தான் இருக்குது. இந்த ஏரியாலாம் காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார்லாம் ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த காம்பேக்டான இடத்துலையுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் லோட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த ஸ்கூட்டரில் வந்துடுது. இது நம்ம வந்து டிவிஎஸோட ரைடரில் பார்த்துருப்போம், நிறைய பைக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு லே அவுட்டில் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டாக்கோமீட்டர் வந்துடுது. அது டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் தான். டாக்கோமீட்டர் வந்துடுது, ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இக்கோ பவர் அந்த இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்துடும். டிவிஎஸோட ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அதை பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்துடும். அண்ட் ஆல்சோ நம்ம மொபைலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்மார்ட் டெக்ஸ் கனெக்ட் ஃபீச்சர் மூலிமா மொபைல் கனெக்ட் பண்ணிட்டோம்னா கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். இது வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ இப்போ ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிக்குது. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி 39 km/லிட்டர் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி காமிக்குது. ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டைம் வந்துடுது. நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கூட்டருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. பட் ஸ்டில் டிவிஎஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஃபீச்சர் லோடடான ஒரு ஸ்கூட்டராக அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கியர்ஸ் அதே தான். பட் இந்த கன்சோலில் சின்னதாக ஒரு கலர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாடி கலரில் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்புமே இந்த ஸ்கூட்டருக்கு வந்துடும். அதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டன் அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பாஸ் ஸ்விட்ச் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்னுக்கான டாகுல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் அந்த ஹேண்ட் பிரேக் ஃபீச்சருமே வந்துடுது. ஸோ ஒரு ஸ்டீப்பான இன்க்ளைன்லாம் நிற்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் இன்னுமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 2 ஹெல்மெட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட்டு கெப்பாசிட்டி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் க்ளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துடுது. இது ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. நம்ம மொபைல் வேணால் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லேயே கன்வீனியண்ட்டாக இந்த இடத்துல அந்த ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் மூலியமாகவே நம்ம அந்த ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரில் ஒரு 12 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் இதில் வந்துட்டு டிஸ்க் அப்படிங்கிறது வந்துடும். 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் தான் வருது. 130 mm ட்ரம் பிரேக் வந்துடும். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ட்வின் டியூப் எமல்சன் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 3 ஸ்டெப்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பேசணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி வந்தேன். ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் நான் ட்ரைவ் பண்ணல. ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி நான் ரைட் பண்ணப்போ சஸ்பென்ஷன்ஸ் எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் கொடுக்குற ஒரு ஃபீச்சரை இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் நைட் டைமில் வீட்டுக்கு போகிறீங்க, வண்டி வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டு நீங்கள் நடந்து போகிறப்ப கூட ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இந்த ஹெட்லாம்ப் க்ளோ ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் ஜூபிட்டர் 110லையுமே இந்த ஃபீச்சர் இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டருக்கு வந்து 57 km/லிட்டர் ARAலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து இந்த ஸ்கூட்டர் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் guys இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ஒரு டீடைலான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கூட்டர் பற்றி உங்களோட தோச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and ride safe.